இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ஸ்நாக்ஸ்ன்ற வீடியோ பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் பை பார்ட் வந்து நான் என்னென்ன பலகாரம் செஞ்சேனோ அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ ஃபைனலாக வந்து கேக்கில் முடிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ப்ளம் கேக் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ளம் கேக் வந்து மெயின் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். இப்போ இதில் வந்து நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னா, செர்ரிஸ் எடுத்திருக்கேன், டேட்ஸ் எடுத்திருக்கேன், பிளாக் ரைசன்ஸ் எடுத்திருக்கேன், டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து கேஷ்யூஸும் பாதாமும் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து அரை கப் எடுத்திருக்கேன். இந்த அரை கப் எல்லாத்தையும் வந்து ஓவர் நைட் வந்து கிரேப் ஜூஸ் அது முழுகிற வரைக்கும், நம்ம எவ்வளோ வந்து ஒரு கப்பில் அரை கப்பை எடுத்து எல்லாத்தையும் டோட்டலாக போட்டு அது முழுகிற வரைக்கும் கிரேப் ஜூஸ் ஊற்றி இப்போ நைட் ஃபுல்லாக ஊறி இருக்கு. இது பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. காட்டுறேன். இப்போ இவ்வளோ தான் வந்து கிரேப் ஜூஸ் மிச்சம் இருக்குது. நம்ம தேவைப்பட்டால் நம்ம கேக் பேட்டரில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து வால்நட்ஸு இல்லை வந்து வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பிளாக் கரண்ட் அது போலலாம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து மைதா 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் நான் பாதி தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இன்னும் நிறையா இருக்குது. நான் இன்னொரு கப்பு கேக் வந்து பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து உடனே செய்யணும், அதனால் தனித்தனியாக தான் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு 1 கப் மைதா, இங்கே சர்க்கரை வந்து 1 கப் வச்சுருக்கேன். 1 கப் மைதாவுக்கு 1 கப் சர்க்கரை வச்சுருக்கேன். இதில் வந்து பட்டை 1 துண்டு, 2 லவங்கம், 2 ஏலக்காய். இது வந்து நம்ம பொடிச்சிக்கலாம். இது வந்து தனியாக பொடிக்க முடியாது, அதனால் சர்க்கரையோடு நான் பொடிச்சிக்கிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து 2 முட்டை. இது எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. எதுவுமே ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே எடுத்து செய்யாதீங்க. இப்போ இது 2 முட்டை, அரை கப் வெண்ணெய் உருக்கினது, இது வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் கொஞ்சம், வனிலா எசன்ஸ், இதில் வந்து ஆரஞ்சோட அந்த மேல் தோல் வந்து துருவி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேக்கோட மிக்ஸ் வாங்கி வரும்போது. அதில் துருவி கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது. அதுக்கப்புறம் இது வந்து கேரமலைஸ்டு சிரப். இது வந்து நம்ம சர்க்கரையை வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே வந்து ஹீட் பண்ணிங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு வரும். பட் என்கிட்ட வந்து கேரமலைஸ்டு சுகர் இருக்குது. இந்த கேரமலைஸ்டு சுகர் இருக்கிறதுனால வந்து நான் இதையே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி அது வச்சுருக்கேன். இதில் வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து பேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம குக்கர் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து குக்கரில் இந்த கேக் வந்து குக்கரில் செய்கிறேன். இப்போ இந்த குக்கரில் வந்து உள்ளே வந்து சால்ட் போட்டிருக்கேன். உள்ளே சால்ட் போட்டிருக்கேன். சால்ட் போட்டுட்டு இது மாதிரி ஒரு தட்டு வச்சுருக்கேன் நான். இதை வந்து இப்போ நம்ம ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஹீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம சூடு பண்ணலாம். இதில் வந்து மூடியில் வந்து கேஸ்கட் போடாதீங்க, வெயிட்டும் போடாதீங்க. இப்போ நான் மூடிட்டு பற்ற வைக்கிறேன் ஸ்டவ்வை. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் வெண்ணெய் போட்டு மைதா மாவு வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது நிறைய எங்கள் கேக் வீடியோஸ் இருக்குது, அதிலலாம் எப்படி பண்ணுறது நான் காட்டியிருக்கேன். அப்புறம் கீழே வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இது ரெடியாக இருக்குது. இப்போ சர்க்கரை வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் முட்டை, சர்க்கரை, அதுக்கப்புறம் வெண்ணெய்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டரும் சுகரும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு முட்டை போடுறேன். அது கலந்த உடனே நம்ம ரெண்டாவது எக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு எக்கு போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாவது எக்கு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது எக்கு போடுறேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜலிக்கிறதுனாலும் வந்து ஜலிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம பேட்டர் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற பட்டர், சுகர், முட்டைலாம் வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றுறேன். இப்போ கேரமலைஸ்டு சுகரும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ட்ரை இன்க்ரீடியன்ஸில் வந்து ஜிஞ்சர் பவுடரும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணலாம். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், எல்லாம் போட்டுட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கிரேப் ஜூஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் இருக்குது. அப்புறம் அந்த இது நம்ம துருவி வச்சோம் இல்லையா, ஆரஞ்சு கிரஸ், அதுவும் வந்து ஆரஞ்சு துருவலும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து கிரேப் ஜூஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த ஓவர் நைட் வந்து ஆரஞ்சு ஜூஸில் கூட வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம், அதுவும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் உங்களுக்கு டேஸ்ட்டே வந்து இந்த ப்ளம் கேக்கு வந்து டேஸ்ட்டு. அதனால் வந்து நீங்கள் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம் கடையில் வாங்குறத விட. அதுவும் ப்ரெஷர் குக்கரில் தானே பண்ணுறோம். இதுக்கு அவன் கூட அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து போட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுக்கலாம். இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து நம்ம மாவு போட்ட பின்னாடி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும்.
இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து இது வந்து நம்ம கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் தட்டி விடுங்க. இப்போ வந்து நம்ம குக்கரில் வச்சிடலாம். இப்போ குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ நான் குக்கரில் வச்சுட்டேன். யூஸ்வலாக வந்து 35 மினிட்ஸ், ஆர்டினரி கேக்குக்கு 35 மினிட்ஸ் எடுக்கும். இது கொஞ்சம் கூட எடுக்கும். நம்ம ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணலாம். நம்ம நிறையா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதனால இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்க்கலாம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா. இப்போ டைம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். வந்து ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து குத்தி பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்டிக் ஏதாவது வச்சுக்கோங்க. இல்லை டூத் பிக் வந்து சின்னதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ கரெக்டாக வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ் மொத்தம். நல்லா க்ளீனாக வருது. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து வெளியே வந்து வச்சு ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. கட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு அதுவும் ப்ரெஷர் குக்கரில் நல்லா வந்து வந்திருக்கு. இதே இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆகுது.